ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குட் பெர்ஸ்பெக்டிவ். இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று வந்து நான் என் ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு புக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆஸ் இந்த புக் வாஸ் டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஹிஸ்ட்ரின்ற புக்கு. ஸோ அப்படி என்ன அதில் அவ்வளோ அமேசிங்காக நீங்கள் கற்றுக்கிட்ட அப்படி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னா, எப்படி நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா, சரி ஓகே என்ன கேள்வின்னு கேட்டால், எலக்ட்ரிசிட்டியை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சது புக்கு படி தாமஸ் ஆல்வா எடிசனு, டெக்னிக்கலி நிக்கோலா டெஸ்லா. ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு ஏசி டிசி ரெண்டு கண்டுபிடிச்சாங்க. நீ இதில் எதை வந்து கான்டாக்ட் பண்ணுறேன்னா, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இது. ஸோ இதை வந்துட்டு நான் அந்த புக்கில் இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் குரூப்பில் சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்குன்றதுனால உனக்கு வந்து இந்த புக்கு வந்து நான் வாங்கி தரலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாங்க. ஸோ நான் சொன்னேன், என்னுடைய வே ஆஃப் சீக்கிங் நாலேஜ் வந்துட்டு புக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு. ஸோ அதில் தான் யோசித்தேன். அண்ட் பீப்புள் ஸ்டில் பிலீவ், அண்ட் ஐ டோன்ட் பிலீவ், பட் பீப்புள் ஸ்டில் பிலீவ் தட் புக் இஸ் த பெஸ்ட் வே டு கெயின் நாலேஜ். புக்கு தான் வந்துட்டு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமோடியல் ஒரு சோர்ஸாக வந்துட்டு பார்க்குறாங்க. இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். தட்ஸ் திஸ். ஸோ வாட்ஸ் யுவர் இனிஷியல் தாட்? I would pretty much I have right in my mind that இப்போ மோஸ்ட்டாக வந்து யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினர் லெவல், அதாவது பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலில் நீங்கள் என்ன கற்றுக்கணும்னாலுமே பேசிக்காக யூடியூப்ல வந்து ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதை தாண்டி வந்து இஃப் யூ வாண்ட் சம்திங் லைக் மோர் டெக்னிக்கல், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டூல் கற்றுக்க ட்ரை பண்ணுறீங்க, அப்படிலாம் வேணும்னா கூட அஃபிஷியலாக அந்த டூலை டெவலப் பண்ணவங்களே டாக்குமெண்டேஷன் ஒன்று வந்து விடுவாங்க எப்பவுமே. ஸோ அவங்களோட டாக்குமெண்டேஷனை ஃபாலோ பண்ணாலே வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு பிரிட்டி மச் யூஸ் தேர் டூல்ஸ், ஆர் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் ஸ்பெசிஃபிக் யூ கேன் லுக் இன்டு இட், ரைட்? அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து தேர் இஸ் லைக் ஆர்டிகல்ஸ் which you can look up. எப்பயாவது ஏதாவது போர் அடிக்கும் போது ஏதாவது பார்ப்பீங்க, ஏதாவது ஒரு ஆர்டிகல் வரும், அந்த ஆர்டிகல் படிப்பீங்க. இதை தாண்டி வந்து அப்படி எல்லாரையும் ரிலேட் பண்ணிட முடியாதுல்ல, எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுவாங்களான்றது சொல்ல முடியாது. இல்லை, நான் வந்து எந்த மாதிரிலாம் ஒரு மீடியாவை கன்சியூம் பண்ண முடியுங்கிறது சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் வரும். நம்ம சில பேர் நாவல்ஸ் படிப்பாங்க, சில பேர் வந்து வெறும் இட்ஸ் லைக் பியூர் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், ரைட்? அது வந்து ஜஸ்ட் வந்து தே வாண்ட் டு கீப் தெம்செல்ஸ் என்டர்டைன். ஸோ அதனால் தட்ஸ் த ஒன்லி பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஃபீல் லைக் தட் இஸ் வேர் தீஸ் புக்ஸ் கைண்ட் ஆஃப் ஷைன், பிகாஸ் இட்ஸ் சம்திங் வேர் யூ கேன் ஆக்சுவலி அவாய்ட் லைக் லெட்ஸ் சே வாட்சிங் phone or something in the last 2 hours of your life. Like I mean by life I mean before going to sleep. True. எனக்கு என்ன தோணுதுன்னா, basically like you said வந்து before getting into the literature part, நான் first இதுல focus பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தா knowledge gaining. Okay. See, first of all the books were where the prime source of knowledge when there was no internet and all this stuff. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல வந்து பார்த்தோன்னா புக்கை தவிர ஒரு ரிலையபிளான சோர்ஸ்ன்றது எல்லாருக்குமே ஈஸிலி ரீச்சபிளா இருந்தது, அஃபோர்டபுளாகவும் இருந்தது. இல்ல புக்ஸ் வேர் காஸ்ட்லி கம்பேர்ட் டு லைப்ரரியில போயிட்டு ஒரு மினிமலா ஒரு 100 rupees or 200 rupees கொடுத்து உள்ள போயிட்டு அப்போதைக்கு வந்து ஃபுல்லா நீ சொல்ற இப்ப 100-200 நீ காஸ்ட்லின்னு சொல்றேன்னா, ஒரு பிரிண்டிங் ரெவல்யூஷன் வந்த போது இருக்க புக்ஸோட ரேட்லாம் only rich people can afford it. இல்ல நான் என்ன சொல்றேன், புக்கே போய் அஃபோர்ட் பண்ண வேணாம்ன்றாங்க, லைப்ரரியிலே போய் படிச்சுட்டு வரலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அந்த சோர்சஸ் வந்து பார்த்தனா ரொம்ப கம்மியா இருக்கு. because of which many rich people were only able to gain knowledge. அண்ட் இதனாலே வந்து நிறைய பேர் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்க முடியல. அண்ட் ரிச் அண்ட் புவர் டிஃபர்ட் இன் லாங்குவேஜஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டிங் ரெவல்யூஷன் காலத்தில் வந்துட்டு லைக் ஐ செட் புக்ஸ் வேர் த பிரைம் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஆனால் ஆஸ் டைம் டெவலப்ட் வி ஃபவுண்ட் மெனி அதர் சோர்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பிரசன்ட். இட்ஸ் வெரி கான்ட்ரவர்ஷியல் ஹவு நாலேஜபிள் தீஸ் பிளேசஸ் ஆர். பட் ஸ்டில் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற சோர்சஸ்ன்றது இப்போ வேரி ஆகிட்டே வருது. அண்ட் கம்பேரிங் டு அதர் சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் ஐ திங்க் புக் இஸ் too damn slow as in to gain knowledge அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கும்போது புக்குன்ற ஒன்று வந்துட்டு ஸ்லோ. அன்லெஸ் யூஆர் a proficient reader or voracious reader-ஆ இருக்கும்போது அது different case. But still you can complete the audio book of the entire book within 1 hour or 1.5 hours. Depends. And there are few people, if you are like reading books very regularly, you can easily read like 700 words per minute actually. So if you are that kind of 700 words per minute டைப் பண்ண முடியாதுல. இல்ல நான் படிக்கிறது வந்து comparing to the point is if you are a proficient reader, reading is an efficient form to consume information. But ஆனா second thing, அதனால தான் வந்து நான் ஆர்டிகல் சொல்றேன், ஆர்டிகல் நீ போய் படிக்க தான் போற. எப்பவுமே நீ ஒரு வீடியோவை நம்பி போனோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து if what you are doing is something on an edge case or நீங்க பண்றது வந்து in something in a frontier of science, அந்த மாதிரிலாம் நீங்க தான் பண்றீங்கன்னா you won't find videos, because videos யார் பண்ணுவாங்க? Usually an average person or an above average person, not a person who does not have பிரைம் சோர்ஸ் ஆஃப் ஜாப்னு சொல்லலாம். ஒரு நான் அப்படி சொல்ல மாட்டேன், ஃபுல் டைம் நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அதை எப்படி வந்து வேற மாதிரி போடலாம்னா வந்து இந்த ஃப்ரண்டியர் ஆஃப் சயின்ஸ் நான் சொல்றேன் பாத்தீங்களா, இத பண்றவங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு மோஸ்டா டைம் இருக்கு. அதுதான் இப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு தீசிஸ்ல அந்த தீசிஸை பத்தி நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் டைம்ன்றது கிடைக்காது. அண்ட் டாக்டர்ஸுமே என்ன கேட்டா ஓரளவு நான் அப்படிதான் சொல்லுவேன். ஐ டோன்ட் see all this
என்ன சொல்றது டாப் அண்ட் பெஸ்ட் ஆஃப் இந்த கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி எல்லாம் மாஸ்டர் பண்ண டாக்டர்ஸ் வந்து யாருமே பெருசா இன்டர்வியூஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஒரு பிரைமா வந்துட்டு யூடியூப்ல வந்து ஒரு கேரியர் எடுத்துட்டோ இல்ல யூடியூப்ல ஒரு ப்ரொஃபஷனலா கண்டினியூஸ் வீடியோ போடுறது இந்த மாதிரி வந்துட்டு இல்ல. பட் ஆனா இப்போ வந்து கொஞ்சம் வந்து அது அந்த சைட்ல கொஞ்சம் வந்து கான்டென்ட் அதிகமாயிட்டே தான் வருது. இப்போ வந்து பீப்பிள் ஆர் லைக் மோர் அவேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் எப்போ எந்த ஃபுட் எடுத்துக்கணும் ஓஆர்எஸ் சொல்றாங்க. பட் ஆனா சிலதெல்லாம் ஓஆர்எஸ்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆக்சுவலா நிறைய மெடிக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் உள்ள வந்து தேர் கிவிங் அவுட் ப்ராப்பர் கான்டென்ட். பட் ஆனா அது எப்பவுமே உண்மைதான். ஆப்வியஸ்லி த கிரெண்ட் ஆஃப் எனி குரூப் ஆர் டிபார்ட்மெண்ட் will not have the time to do videos in most cases. பட் நீ அந்த நாலேஜ் ஆஸ்பெக்ட்ல என்ன பொறுத்தவரைக்கும் லைக் earlier said book is pretty much slow compared to other versions of gaining knowledge. இப்போ என்ன கேட்டனா பேசிக்கலி திருக்குறள்லயே வந்து சொல்லிருக்காங்க கேள்வி விழிச்செல்வம் என்ன சொல்ல செவிச்செல்வம் மச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஐ பேசிக்லி ப்ரிஃபர் தட். ஏன்னா ஜஸ்ட் நீங்க இப்போ எந்த ஸ்டாண்டர்ட் ஏதோ ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் ஜஸ்ட் டர்ன் பேக் அண்ட் லுக் அட் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸ். இந்த புக் எல்லாத்தையும் ஒரு வருஷமா நம்ம படிச்சிருக்கோம். அதுல நீ கத்துக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே லிட்ரலி யூ கேன் கெயின் ஆல் த நாலேஜ் இன் ஒன் டே. அதாவது அந்த புக்கை நீ ஒரு தடவை படிச்சா உனக்கு என்ன புரிஞ்சு கத்துக்க முடியுமோ அந்த நாலேஜ ஒரே நாள்ல கத்துக்க முடியும். ஹைலி டிபேட்டபிள். நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் கண்டிப்பா அதை வந்து நான் ஏன்னு சொல்றேன் கேளு. ஒரு சயின்ஸ் புக் எடுத்துக்கோ, ஒரு 12 சாப்டர் இருக்குமா நமக்கு. அந்த 12 சாப்டர்லயுமே எதுவுமே வந்து இன்டெப்தா வந்து கான்செப்ட் இருக்காது. நம்ம ஸ்கூல் படிக்கிற ரேஞ்சில சொல்றேன். ஸ்பெசிஃபிக்கலி அபவுட் நாட் எக்ஸாக்ட்லி அபவுட் rotational body dynamics, Newton's law of motions. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ் வந்து ஒரு புக்ல படிச்சு கத்துக்கிறத விட அதை நீ வேற ஏதாவது ஒரு சோர்ஸ்ல கத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறியா? எப்பவுமே வந்து ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு இருந்தா எப்பவுமே பெட்டரா இருக்கும். புக்ல வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதிகமாகி தான் வராங்க. பட் ஆனா வந்து என்ன பண்ணாலும் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் if you actually try to understand you will be able to grow. My point is obviously but that's not the best thing. நான் அதில அக்னாலஜ் தான் பண்றேன். நான் எப்படி இம்ப்ரூவ் ஆகணும்னோ அக்னாலஜ் பண்றேன். கரெக்ட், இம்ப்ரூவ் ஆகுதுதான். பட் as in the time period that it takes ன்றது வந்து என்ன பொறுத்தவரை புக்ன்றது அதிகமா இருக்கு. I personally think that it mostly depends on how involved you are and how proficient of a reader you are. அது கரெக்ட் தான். And that's where I want to get back with the literature part of people reading books. The literature books வந்து படிக்கிறவங்க basically I don't understand how it works because I never liked any novels or any story based because it's too much of mind work than just reading. அதுதான் நிறைய பேர் விரும்புறாங்க. Like you have to imagine, you have to be there. But human the thousands of years we have been developing so much that we don't have to use our brains for all this simple things. So there are people working behind the screens to put it in front of you in a very beautiful way. I mean, I still prefer books ன்றது வந்துட்டு maybe because of originality. It's not that. See, if people are saying like it's original this that, I feel like there's a little bit of pretension to it. But ஆனா வந்து நான் எப்படி அதை பார்க்கறேன்னா they can be different sources of pleasure. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறத ஒரு என்டர்டெயின்மெண்ட்ல வந்து எந்த மீடியாவில் கன்சியூம் பண்றாங்கிறத வந்து பீப்புள் வந்து how like they take the juice out of it or how they like derive the pleasure out of it is like very very different. Some people like to imagine, some people actually like to give that thinking. அதுவும் இல்லாம வந்து இப்போ நீ மூவின்னு பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு வந்து the freedom in what you get a book is actually very very different from the freedom you get while actually watching a movie. உனக்கு வந்து everything is definite when you watch a movie, but when you read a book it's completely up to you அப்படின்னு சொல்றியா? அது ஒரு மேஜர் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து I'm talking like எப்போ வேணாலும் நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம், நீ வந்து எங்க வேணாலும் போய் அதை படிக்கலாம். அதாவது வந்து the whole point is like kind of the portability. யூஸ் பண்றேன்னா பாஸ் பட்டன் ப்ளே பட்டன்ல கேள்விப்பட்டது. நீ வேற அண்டர்ஸ்டாண்டிங் the point. நிறைய பேருக்கு வந்து ஃபோன் பார்க்கும்போது இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். Some people don't want that. அந்த புக் வந்து அவங்க பாக்கும்போது they are trying to dissociate from that. Well, once again there is technology that is being developed so that you can get into the zen mode of reading and all. That is true, but humans aren't like very conditioned to self control. அது ஒரு மேட்டர் இருக்கு. பட் ஸ்டில் இப்போ நீ செல்ஃப் கண்டிஷன் தான் ஒரு ஃபேக்டர்னு சொன்னா ஃபோன் பக்கத்துல இருந்தா கூட எடுத்து பார்க்க தோணும். மெயின் நோட்டிஃபிகேஷன். ஆமா, பட் ஆனா வந்து நீ எவ்வளவு வந்து அதுக்கும் உனக்கு நல்ல ஒரு ரிலேஷன் கிரியேட் பண்றியோ பிசிக்கல் பேரியர் அதிகரிக்கணும்ன்ற. But இதெல்லாம் வந்து நான் பண்ணுவேனான்னு கேட்டா நான் பர்சனலா பண்ண மாட்டேன். பட் ஆனா எதுக்கு அப்படி பண்றேன்? I also don't prefer books as so. No, I'm not saying that. What I'm trying to say is இந்த மாதிரி எனக்கு physical gap இருந்தா உடனே நான் அப்படியே பார்க்க மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து ஃபோன் பார்க்கும்போது நான் செம் மோட் பார்க்கறேன்னா எனக்கு எப்படி இருக்கும்னா ஓகே நான் வந்து படிக்கணும்ன்றதுக்காக தான் பார்க்கறேன். நான் வந்து போய் நோட்டிஃபிகேஷன் பார்க்கறேன், நானே என்ன ஏமாத்திக்கிறேன். சோ அப்ப அப்படி இருக்கும்போது நான் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி இப்போ வந்து நானும் எப்பயாவது வந்து எனக்கே தெரியாம ஸ்லிப் ஆன் ஆகி ஏதாவது இன்ஸ்டால போய் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுவேன்னா ஆமா. பட் ஆனா most of the time I wouldn't usually do it. So yeah, that's pretty much the case. Thing is, இப்போ நான் ஏன் புக் வந்துட்டு ஸ்லோ அப்படின்ற ஒரு ஆர்குமென்ட் சொல்றேன். நான் வந்து புக் என்ன நீ டெக்ஸ்ட் ஃபார்மே பிரச்சனைன்னு சொல்றேன். புக்ஸ் அதுதான் வரேன், அங்கதான் வரேன்.
இப்போ ஆர்டிகல் பேஸ்டு டாக்குமெண்ட்ரிஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ் தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் புக். இப்போ புக்குன்னு ஆரம்பிச்சேன்னா he has to put in lot of effort to make it a book டா. அது வந்துட்டு உன் கண்டென்ட் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா அந்த கண்டென்ட்டை நீ புக்கா கன்வெர்ட் பண்றதுக்கு கொடுக்குற ப்ரீஃபேஸ் அந்த கன்க்ளூஷன் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமா தோணுது. இப்போ ஒரு சயின்டிபிக் இன்னோவேஷன் பத்தி நீ ஒரு தீசிஸ் பேப்பர் படிக்கிறேன்னா இதுதான் என்னுடைய குறிக்கோள், இப்படி யாரும் இதுதான் நான் போட்ட எக்ஸ்பெரிமெண்ட், இதுதான் அதற்கு அப்சர்வேஷன், இதுதான் அதற்கு கன்க்ளூஷன், டன் ஓவர். இப்போ அவர் ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சதை பத்தி ஒரு புக்கா எழுதணும்னா it started in a small village when the scientist started to develop all these things when he had so much trouble in the family, then he saw the stars, he was inspired. But you are giving a solution right there. Some people want the information like bam 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 அப்படின்ற மாதிரி. அதுக்கும் வந்து நேரம் காலம் அப்படின்னு இருக்கு பாத்தியா, அந்த மாதிரி வந்து உனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டிகல் கன்சியூம் பண்ற, ஒரு வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் கன்சியூம் பண்ற, the whole point is not having jibber jabber. But when you're actually reading a book, it's all about the jibber jabber in terms of like it's not jibber jabber anymore, it's more about like journey அப்படினு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது உடனே ஒரு thought process வந்து அவங்க ஒரு வேர்டிங்ல எழுதுறாங்க, நீ அதை படிக்கும்போது நீ அந்த thought processல அப்படியே அதை படிக்கிறேன்ற மாதிரி. நீ இப்போ என்ன வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்க புக் படிக்கிறது. ஆக்சுவலா நான் இப்படி வந்து இதை வந்து யோசிச்சதே இல்லை. பேசிக்கலி நான் வந்து புக்கை பார்த்தது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான். there will be all this extra things that is not actually too necessary, and basically any form of literature I would prefer visual confrontation than the textbook. ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன், ஒரு கண்ணால நான் பார்க்கக்கூடிய ஒரு கண் முன்னாடி தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் ஈஸியா கிராப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்கலி ஸ்கூல்லயே உனக்கே தெரியும், I completely agree. நம்ம புக் அவ்வளோ படிச்சு வந்துட்டு கத்துக்கிட்டதை விட ஒரு டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்றதை கேட்டுதான் எனக்கு வந்துட்டு அந்த சீக்கிங் ஆஃப் நாலேஜ்ன்றது அதிகமா இருந்தது. பட் இன் கேஸ் ஆஃப் புக்ஸ் இட் வாஸ் நாட். The next thing is other source of knowledge வந்து பார்த்தனா there is varieties இருக்கு இல்லையா. இப்போ for example வந்துட்டு I have to learn about physics னா I have few options. ஒரு வீடியோ நான் பார்க்கணும்னா there will be few people. ஒரு வந்து பியூட்டிஃபுல் ரெப்ரசன்ட். இப்போ இந்த காலகட்டத்தில் நான் சொல்றேன், இப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல எது எனக்கு சூட்டபிளா இருக்கும். ஒரு ஜீரோ எடிட்ஸோட ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்றதா, இல்ல அவன் அப்படியே கை மூலமா சிலது ஆக்ஷன்ஸோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா, இல்ல வெறும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா, இந்த மாதிரி I'll have options. But when it comes to book it is very big. No, that's what, right? This is where I feel like your kind of ignorance come into play. If you actually think about, let's say physics ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. If you take H.C. Verma, நம்ம ஸ்கூல் மாதிரி பேசினா நிறைய பேர் புரியும். சோ வந்து நீ வந்து நம்ம ஸ்கூல் புக் படிக்கிறேன்னா that's like okay academicsனா இது ஒரு ஸ்ட்ரக்சர், இண்டெக்ஸ் இதெல்லாம் இருக்கு, கான்செப்ட் ஓகே. இப்போ வந்து H.C. Verma படிச்சனா அவர் எப்படி புக்கை வந்து ப்ரிஃபேஸ் பண்ணுவாருன்னா வந்து ஓகே இதனால இதாவது அதனால அதாவதுன்ற மாதிரி உனக்கு ஒன்னொன்னுக்கு கான்டெக்ஸ்டோட தான் அடுத்த கான்செப்டே போகும். அது அந்த மாதிரி ரொம்ப வந்து அந்த ஆத்தர் வந்து அதுல ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ஐ இருடவுன் ஒரு ஆத்தர் இருக்காரு. இப்போ அது எப்படின்னா வந்து உனக்கு வந்து உன்னை வந்து மேத்தமெட்டிக்கலா வந்து ஸ்ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டாங்க. They will not force you to do some mathematical manipulations to get an answer. They are more intrigued about the concept. So how you think about the problem. அந்த क्वेश्चனை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஒரு நீ 4 ஸ்டெப் கண்டுபிடிச்சனா அதுக்கு அப்புறம் உனக்கு அந்த ஆன்சரை வந்து சால்வ் பண்ணி அந்த மேத்ஸை கொண்டு வரது உனக்கு கஷ்டமா இருக்காது. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் இருக்கு பாத்தியா, அது புரிஞ்சுக்கிறது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஆத்தர்ஸும் வந்து லைக் யூ சே they also put in efforts but in terms of like how a person should read it or how they should be benefited from it. ஆனா அதுல கன்சியூம் ஆகுற டைம்ன்றது ஒரு மேஜரான ஃபேக்டரா இருக்கு இல்லையா? Bro, you don't understand this actually. இப்போ வந்து நான் கண்ட்ரோல் சிஸ்டம்ல ஒரு சப்ஜெக்ட் படிச்சேன் ஓகேவா. கண்ட்ரோல் சிஸ்டம்ல வந்து நீ ஆக்சுவலா பார்த்தனா நான் எதையுமே வந்து இந்த பேப்பர்ல போடணும்னு அவசியமே கிடையாது. நான் மேட்லாப் யூஸ் பண்ணா எனக்கு 2 செகண்ட்ல ஆன்சர் வந்துரும். பட் ஆனா நான் வந்து அந்த சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி எல்லாம் கண்டுபிடிக்கும் போது நான் ஒரு வேல்யூ மாத்தி போட்டு அந்த கிராஃப்ல வரும்போது ஐ அம் கெட்டிங் மோர் இன்ட்யூஷன் அபௌட் ஹவ் இட் வர்க்ஸ். நான் வந்து டைரக்டா மேட்லாப்ல போட்டேன்னா எனக்கு ரிசல்ட் வந்துரும். பட் ஆனா அதுல கிடைக்கிற எனக்கு இன்ட்யூஷன் வந்து அவ்வளவு ஆக்சுவலா வந்து ரொம்ப ராவா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் how things work ன்றது உங்களுக்கு புரியுது. அந்த rate of understanding, rate of learning வந்து it's like accelerated when I'm doing it this way. And this is not taking away from the fact that அதுலயும் இது நடக்கும், இதுலயும் இது நடக்கும். But ஆனா இது வந்து it's even more raw form of learning அவ்வளவுதான். And you will have a broadened way of learning ன்ற இதுல இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். What I'm saying is you will be exposed to a lot of things when you are doing it this way. ஏன்னா யூசுவலா எப்போ வந்து இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன எக்ஸாம்பிள் மேட்லாப் பேக்க ஆரம்பிச்சியோ நீ வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் மாதிரி ஒரு விஷயத்தை கூப்பிடுவேன். அது behind the scenes என்ன நடக்குது நிறைய டைம் வந்து நமக்கு தெரியாம போயிடும். பட் ஆனா வந்து நீ ஒரு பேப்பர்ல போட ஆரம்பிக்கிறேன்னா you have to know everything. Again இப்போ வந்து இதே வந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து எப்படி அவங்க டாக்குமெண்டேஷன் எழுதிட்டு நீ போய் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லை. எப்பவுமே வந்து இதுல அச்சீவ் பண்ற ரிசல்ட் நீ அதுலயும் அச்சீவ் பண்ண முடியும். அது யாரும் டிலே பண்ணல. நீ திருப்பி வந்து அப்ப இதே அதுல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஆனா நீ இது பண்றது மூலமா you can make one more
series of functions that could result in one more MATLAB. அந்த behind the screen என்ன நடக்குதுன்றது உனக்கு அந்த ஒரு raw understanding இருக்கும்போது சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனே உன்னால டைரக்டா கால் பண்ண முடியாது. there is some edge case where இது வந்து more generalized, but you need something more specific. Now you will be able to write that function. அதுதான் அதான் நீ சொல்ற மாதிரி சொல்லணும்னா இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு மொத்த சோர்ஸ் நாலேஜாவே இது இருக்கு. இதை பேஸ் பண்ணி நீ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ன்றதை நீ எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த மேட்லாப்லயும் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும். பட் ஆனா வந்து எவ்வளவு பேர் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றாங்க. இப்ப நான்லாம் போய் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை கிளிக் பண்ணி எப்படி அந்த ராபிட் ஹோல் மாதிரி அப்படியே லிங்க் கிளிக் பண்ணி போயிட்டே இருப்பேன். பட் ஆனா வந்து சில இடத்துல எனக்கும் வந்து மென்டல் ஃபெட்டிக் இருக்கும் இல்லையா. பட் ஆனா வந்து இதுல பண்ணும்போது நான் அப்படிதான் பண்ணி அவங்க வழியே இல்லைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ பேசிக்லி தட்ஸ் இட். அந்த புக் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்லோ வே ஆஃப் லேர்னிங் பாக்குறேன். நீ என்னவா பாக்குற? what would be the conclusion if you ask about book as in not text book? ஒரு புக்குன்னு பார்க்கும்போது நான் வந்து எப்படி சொல்றேன்னா சிம்பிளா சொல்றேன். புக்குங்கிறது வந்து ஒரு நெசசிட்டியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. புக்கு இல்லாம புக்கோட என்னெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் புக் இல்லாம பண்ண முடியுமான்னு கேட்டா அப்சல்யூட்லி ட்ரூ. பட் ஆனா சில பேருக்கு வந்து they derive pleasure out of it in a different way. அவங்களுக்கு வந்து அந்த புக் அந்த பேப்பர்ல பண்றது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. இல்ல வந்து போனை விட்டு தூரமா இருந்தா அவங்களுக்கு அது வழியா ஒரு ஃபிரிக்ஷன் கிரியேட் ஆகிறதுனால அவங்க போனை கம்மியா யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு செகண்டரி பெனிஃபிட் அதுல தெரியும் போது if people get really benefited out of it, I don't think there is any problem in reading a book. இப்போ என்னுடைய கன்க்ளூஷனா நான் என்ன சொல்லுவேன்னா புக் யூஸ் டு பி த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் வந்து இப்போ வரைக்கும் அப்படியே கீப் அப் பண்ணி எந்த ஒரு நாலேஜுக்குமே புக்கு தான் வந்து பெஸ்டானு கேட்டா கிடையாது. பட் நீ சொன்ன மாதிரி இஃப் ஐ கெட் இன் டு த டெக்னிக்கல் ஐடியாலஜி ஒன்னு வந்துட்டு நான் ரூட்ல இருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா obviously books are the reliable source because there is no other trustworthy source. And more than that, if again right mentioning the same thing, if you're dealing something in very edge case frontier of science illa வந்து updating technology na வந்து usual research paper இந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து you'll be able to see it. But again right, that is not the book, that's a research paper. அதோட டெக்ஸ்ட் வந்து நான் phoneல கூட படிச்சிருக்கேன். But you are talking more about actually having a physical subject நான் சொல்றேன். not about one single research இல்ல, ஒரு சப்ஜெக்ட் நான் in depth தெரிஞ்சுக்கணும்னா sometimes books are the best way to go. But what actually 100%. Yeah, but you know what I would say instead of choosing one, the best thing you can do is cross reference. கிராஸ் ரெஃபரன்ஸ்ங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். எனக்கு எப்பவுமே எப்படி யூஸ் ஆகுதுன்னா நான் வந்து பிரைமரியா ஒரு பிகினர் லெவல்ல ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணும்போது ஒரு யூடியூப்ல பார்ப்பேன். அதை உடனே வந்து அப்படியே மேப் பண்ணி அதை ஒரு மென்டல் மேப் பண்ணி அந்த நோட் புக்ல பார்க்கும்போது இட் பிகம்ஸ் ஈவன் மோர் கிளியர். இப்போ வந்து உனக்கு இங்க புக்ல இருக்கிற அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் இதுல இருக்காது ஆக்சுவலா. Truly that's how I also actually used to learn things. So அப்ப இதுல அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் வரும்போது now you have the visual representation of how you learn the basics and you also understand how the author actually has put the basics. Now you have context of both. Correct. So இப்போ நீ வந்து உனக்கு அட்வான்ஸ்டு படிக்கும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். அதான் that's how I think. So ஒரு பேசிக் நாலேஜ்ல இருந்து ஒரு இன்டர்மீடியேட் நாலேஜ்னா அது நம்ம ஸ்டார்டிங்ல அதாவது if I start something fresh, a visual representation or audio representation வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். once you get to do that, அதுக்கப்புறம் இருக்கிற in-depth knowledge, so automatically உனக்கு அந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிடுச்சுனா then books won't be too much of pain in the ass என்றதா என்னோட கான்செப்டா makes sense. But is it the only source of knowledge? Is it the best source of knowledge in கேட்டா as a whole I would completely disagree. And there is a lot of time that goes in making a book, so the knowledge is first of all not very quick. Second, there is a lot of preface and the outer beating around the bush எல்லாம் வந்து நிறைய இருக்கும் because obviously they have to create it into a commercial bookன்றப்போ அந்த பீட்டிங் அரவுண்ட் தி புஷ் கொஞ்சம் நிறைய இருக்கும். அது ஒரு செகண்ட் மேஜர் பாயிண்டா நான் ஒரு மைனஸா பாக்குறேன். பட் ஃபார் சம் பீப்பிள் யூ சே இட் குட் பி a plus. நான் இப்போ வந்து சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் மட்டும் தான் பேசுறேன். For some people it could be a plus, right? But also there is a second category where people know how to see through bullshit. So அவங்கலாம் எப்படினா வந்து என்னதான் புக் 300 பேஜா இருந்தாலும் they know which page to look at. I don't think it really a big issue. But அதையும் உட்கார்ந்து நீ தேடணும்டா once again. No, that's what, the more acute you are, the less time it takes. True. And second and third major concept வந்துட்டு books you have to pay for it, and once you gain that knowledge it's basically useless என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. And I'm not going to talk about the eco-friendliness and that is not the point of this video to begin with. So that is a topic for a different books are a very slow way of learning knowledge என்றத நான் பார்க்கறேன். But sometimes books could be the only way to gain a specific knowledge. I agree பண்றேன். What would be your concluding point? I already concluded actually. So I said it then and there. There are few people who are benefited from book, and for more advanced concepts or to have something detailed, you have to at some point நீங்க புக்குக்குலாம் போய் தான் ஆகணும். பட் ஆனா அந்த புக் ஆன்லைன் ஃபார்ம்ல கன்சியூம் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். I would prefer that any day. ஏன்னா எனக்கு ஒரு PDF டவுன்லோட் பண்ணிட்டா எங்க இருந்தாலும் பாப்பேன் நான். So that is how I feel about it. But ஆனா if you are that person who feels like I need the paper actually, I don't want to look at my phone. I do also feel that நான் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணனும், ஒரு intricate knowledge தெரிஞ்சுக்கணும்னா I would prefer paperback தான். But yes, I think that will be all for this video. We'll catch you on the next one. Have a great day. Yeah, thanks guys.